ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துன்பங்களை போக்குவதற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் ஒரு முக்கியமான விளக்கேற்றுவதை பற்றியும் சில ஆன்மீக குறிப்புகளை நம்ம தினசரி கடைபிடித்து வருவதனால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளையும் தெரியாமல் செய்கின்ற அந்த விஷயங்களையும் திருத்திக் கொள்வதற்கான விஷயங்களை தான் இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மறக்காமல் தொடர்ந்து இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தேவைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சி தான் ஒவ்வொரு நாளில் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள், அத்துடன் கூடிய தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள், பூஜைகள் போன்றவை. இவையெல்லாம் தொடர்ந்து செய்தாலும் கூட நம்முடைய தேவைகளோ ஆசைகளோ நிறைவேற சிறிது காலம் கட்டாயம் காத்திருக்க வேண்டும். இன்றைய அவசர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் எதற்கும் காத்திருக்கும் நேரமே இருப்பதில்லை. அப்படியான சூழ்நிலை நினைத்தவை எல்லாம் உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் உண்டு. அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கு இந்த தீப பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் குறிப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்று இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நாள் கரிநாள். கரிநாள் என்றவுடன் பார்த்திங்கன்னா அனைவரும் இந்த நாளில் நாம் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோமே என்று தோன்றும். காளி, கருப்பணன் போன்ற உக்கிர தெய்வங்களை பார்த்திங்கன்னா வணங்கி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீப பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்திங்கன்னா நாம் ஒரு எண்ணெயை தயார் செய்ய வேண்டும். அதற்கு நாட்டு மருந்து கடையில் வசம்பு, புங்க எண்ணெய் இரண்டையும் வாங்கி கொள்ளுங்கள். வசம்பை நன்றாக இடித்து பவுடராக்கி செய்து கொள்ளுங்கள். அதை உங்கள் எண்ணெயில் போட்டு காய்ச்ச வேண்டும். இந்த தீபம் ஏற்ற நமக்கு பிரம்மதானியம் என்று சொல்லப்படும் நெல் தேவை. அதையும் வாங்கி கொள்ளுங்கள். அதேபோல் 9 அகல் விளக்கு, 9 அரச இலை, சிறிதளவு தேன், டைமண்ட் கற்கண்டு, நெய்வேத்தியமாக கருப்பு நிற உலர் திராட்சை, சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற திரி, இவை அனைத்தும் இந்த தீப வழிபாடு செய்வதற்கு முதல் நாளை வாங்கி வைத்து விடுங்கள். இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா கரிநாளன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். பூஜை அறையில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மீது நெல்லை பரப்பிவிட்டு அரசையிலேயே அடுக்கி வையுங்கள். 8 அகல் விளக்கு வட்டமாக நடுவில் ஒரு விளக்கு இருப்பது போலவும் வைத்து கொள்ளுங்கள். இப்போது அகல் விளக்கில் சிகப்பு மஞ்சள் சேர்ந்த திரி ஒன்றாக சேர்த்து போடுங்கள். அத்துடன் காய்ச்சிய எண்ணெயை ஊற்றி விடுங்கள். அந்த அகல் விளக்கு ஒவ்வொன்றிலும் பார்த்திங்கன்னா 3 டைமண்ட் கற்கண்டுகளை போட வேண்டும். அத்துடன் சிறிதளவு தேனையும் சேர்த்த பிறகு தீபத்தை ஏற்றுங்கள். இந்த தீபம் எரியும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் நம்ம வைக்க வேண்டும். அது விரைவில் நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி வேண்டும் வேளையில் பார்த்திங்கன்னா ராமதேவ சித்தரை போற்றி என்ற இந்த வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள். ராமதேவ சித்தரே போற்றி அப்படிங்கிற வார்த்தை இந்த விளக்கில் உள்ள எண்ணெய்கள் முழுவதுமாக தீரும் வரை தீபம் எரிய வேண்டும். இந்த வழிபாடு உங்களுடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது. இதை ஒவ்வொரு கரிநாளிலும் ஒவ்வொரு வேண்டுதல் வைத்து தொடர்ந்து செய்யலாம். நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமே இந்த தீப பரிகாரத்தை செய்து பலன் அடையலாம். இந்த ஒரு முறை இந்த தீபமானது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தீபம் ஏற்றி வைப்போம். 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும் நம்மளுடைய ஆசைகளை கூறினு. ஆனால் இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கென்று எப்பொழுது டைம் கிடைக்குதோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்த ஆசை இருக்குதோ கரிநாள் அன்று பிரம்மமுகூர்த்த வேலையில் நீங்கள் இதை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம். நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமே இதை செய்து பார்த்து பலன் பெறலாம். மேலும் சில அன்றாடம் நம்ம செய்கின்ற சில ஆன்மீக விஷயங்களையும் அதை நம்ம தவறாக செய்தாலும் அதை திருத்தி இனிமேலும் இந்த தவறுகளை செய்யக்கூடாத அளவிற்கு சில விஷயங்களை இதில் பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆட்டுக்கள், அம்மிக்கல் மற்றும் படிக்கட்டுகள் நீங்கள் அமரும் போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா இது போன்ற பொருட்கள் மீது நீங்கள் அமர்வதை தவிர்க்க வேண்டும். இதற்கு பின்னாடி எதிர்மறை ஆற்றலை தவிர்த்து அது எல்லாமே நம்ம உணவுக்காக பயன்படுத்துகின்ற பொருட்கள். அது ஒரு வகையில் இறைவன் மாதிரி தான். அதனால் அந்த பொருட்கள் மீது பார்த்திங்கன்னா நம்ம அமர்வது அப்படிங்கிறது கூடாது. பெண்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தங்களுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதுமே
சுத்தமாகவும் தூய்மையான எண்ணங்களையே கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது அந்த இல்லறத்தையே சிறப்பாக கொண்டு வர ஆரம்பிக்கும். பெண்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் வாசலை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். அவ்வாறு கோலமிட்டால் சகல சௌகரியமும் கிட்டும். நீங்கள் உங்களுடைய சமையலறையை தினமும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தினசரி உங்களுடைய அழுக்கு துணிகளை தினமும் துவைத்து வந்தால் உங்களுடைய வீட்டில் உள்ள பிணிகள் அனைத்துமே நீங்கிவிடும். தினசரி முடிஞ்சளவுக்கு எல்லாருமே துவைக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம்தான். முடிஞ்சளவுக்கு துவைச்சிறதே நல்லது. தினமும் குளிக்கும் பொழுதே உங்களுடைய அழுக்கு துணிகளை துவைச்சி போட்டுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அழுக்கு சேர சேர பார்த்திங்கன்னா அது ஒரு வகையில் நமக்கு கெடுதல் தான். அதனால் அழுக்கு துணிகளை வீட்டுகளில் சேர விடக்கூடாது. அது அழுக்கு சேர்ந்தாலுமே அதை ஒரு இடத்துல பத்திரமா அதாவது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு வச்சிடணுமே தவிர ஆங்காங்கே செதறி விடவும் கூடாது. அதுபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் இரவு நேரங்களில் பால், தண்ணீர், மோர் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு தரக்கூடாது. மேலும் அவர்கள் அதை எடுத்து செல்லக்கூடாது. அவ்வாறு எடுத்து செல்வது அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னும் பெரியவர்கள் சொல்வார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து பறித்த வாழை இலையையோ அல்லது கடையில் வாங்கி வந்த வெற்றிலை இவற்றை உங்கள் வீட்டில் வாட விடக்கூடாது. அவ்வாறு வாடினால் அது நல்லதல்ல. மேலும் நீங்கள் அந்த வெற்றிலையை நீங்கள் தரையில் வைப்பது ஆகாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் லட்சுமி கடாசம் பெருக நீங்கள் ஒரு நெல்லி மரத்தை நட்டு வளர்க்கலாம். அவ்வாறு வளர்ப்பதால் பார்த்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இது விஷ்ணுவின் அம்சமாக இருப்பதனால மகாலட்சுமி இருப்பதற்கான உண்டான வழியையும் செய்கிறது. மேலும் தெய்வீக எண்ணங்களை மற்றும் சிந்தனைகளையும் இது அதிகரிக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் சமைக்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தெரியாமல் நம்ம அரிசியை கீழே சிந்தி விடுவோம். அப்படி நம்ம சமைக்கின்ற பொருளை கையாளும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அந்நேரத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம அரிசியை கீழே சிந்தி விடுவதனால அவ்வளோ பருக்கைகள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இதுவும் நமக்கு ஒரு வித துன்பத்தை கொண்டு வரும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா வைத்துள்ள குத்து விளக்கு அல்லது ஏதேனும் ஒரு விளக்கை நீங்கள் கையாலோ அல்லது ஊதியோ அவிக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு பூவின் உதவியுடன் அதை அணைக்க வேண்டும். அவ்வாறு அழைப்பதே சரியான தீர்வாகும். மேலும் யாரையுமே சனியன் என்று திட்டுவது, கிண்டல் கேலி செய்வது, மேலும் எளவு என்று கூறும் வார்த்தைகளை நிறுத்த வேண்டும். அவ்வாறு சொன்னாலே அந்த சனி உங்களை வந்து சேரும். இப்படியான சொற்கள்னால தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கீழ்த்தரமாகவும் ஒரு எதிர்வினையான ஆற்றல்லையே நம்ம செயல்படுகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மனிதனுடைய வாக்கு அப்படிங்கிறது, அந்த பேச்சு அப்படிங்கிறதே தூய்மையானதாக இருந்தாலே அவனும் சரி அவனை சுற்றி இருக்கின்ற இந்த ஆற்றல்களுமே எப்பொழுதுமே நல்லதாக இருக்கும். அவன் எதிர்வினையாக செயல்படும் பொழுதும் சரி அவன் சுற்றி இருக்கிறதும் எதிர்வினையாக தான் இருக்கும். அப்போ அவன் நல்ல விஷயத்திற்கு சென்றாலுமே அந்த எதிர்வினைகள் என்ன பண்ணுது, அவனை அதிலிருந்து போக விட மாட்டேங்குது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நல்ல வார்த்தைகளை கூறிக்கொண்டு பழகிக்கொண்டு பேசிக்கொண்டு நடத்தையிலுமே அதையே நம்ம செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீடுகளில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாசத்தோடு அந்த தோற்றத்தில் இருக்கணும்னா நம்மளுடைய வீட்டின் சுமங்கலி பெண்கள் குங்குமம், மஞ்சள், மதிப்பிற்குரிய திருமண சூரண குங்குமம், கோலங்கள், சந்தனம், மாவிலை தோரணங்கள், வாழை, வெற்றிலை, யாகனை, பசு, கண்ணாடி, தீபம் போன்றவற்றை அதிகமாக கையாள வேண்டும். அவ்வாறு கையாளும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாசம் அதிகரிக்கும், தனவரவு தாராளமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீடுகளில் நம்ம துளசி செடி வளர்ப்போம். அப்படி துளசி செடி வளர்ப்பதை நம்ம சுற்றி வருவதே மிகவும் நல்லது. சுற்றி வந்து அதில் விளக்கேற்றி வர நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வீட்டில் அருகே உள்ள பசுவிற்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தல் அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உணவுகளை பசுக்களித்தால் கோடான கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்பார்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடை வைத்திருக்கிறவங்களுக்கு அங்கே உள்ள பசுக்கள், அங்கே திரிகின்ற பசுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கடையிலையாக வந்து நிற்கும். அப்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கடைக்காரர்களாக இருக்கட்டும், வாழைப்பழம் வச்சுருந்தா அந்த பசுக்கு ஒரு 2-3 கொடுப்பது சிறந்தது. ஏன்னா நம்ம உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை வந்து சேரும். அதனால் அதுகளை விரட்டி அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதுகளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வது நல்லது. அதற்கு நம்ம கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரியான வாயில்லா ஜீவன்களுக்கும் நம்மளால் முடிந்த ஏதோ ஒரு உணவை கொடுப்பது மிகவும் சிறந்தது. வீட்டில் வெள்ளை புறாக்களை நம்ம வளர்த்து வந்தாலே அதே பணம் வரக்கூடிய மற்றும் தரக்கூடிய செல்வங்களை நமக்கு வளர்த்து வந்து தனவரவு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது. உங்களுடைய பூஜை அறையில் நெல்லிக்காய், பசு சாணம், கோமியம், தாமரை பூக்கள்,
சங்கு, சுத்தமான ஆடைகள் மற்றும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது போன்ற விஷயங்களே வீட்டில் சுபத்தன்மையை ஏற்படுத்தும். நாம் தினமும் அதிகாலையில் எந்திரிப்பதே ஒரு நல்ல பழக்கமாகும். மேலும் நீங்கள் எந்திரித்தவுடன் கோயில், கோபுரம், சாமி படங்கள், பூக்கள் போன்ற உங்களுடைய உள்ளங்கை போன்றவற்றை நீங்கள் பார்த்தால் அதிகம் நன்மைகள் ஏற்படும் என்பார்கள். தூங்கி விழித்த உடனேயே நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்பது அன்றைய நாள் நமக்கு நன்மையை கொண்டு வரும். விளக்கை நம்ம குளிர வைக்கணும், இல்லை அதை அமர்த்துங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை தான் நம்ம உச்சரிக்கணும். பெரும்பாலும் அணை அப்படின்னு, ஆனால் அணைத்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அது நல்லதில்லை அப்படின்னும் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் வீடுகளில் தேவையற்ற கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தவர்களையும் நம்ம கேலி கிண்டல் செய்யக்கூடாது. தெய்வத்தினை சபிக்கவும் கூடாது. ஒரு விஷயத்திற்காக நம்ம தெய்வத்திடம் இருக்கும் பொழுது அது தாமதமானாலும் சரி, அது தள்ளி போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகள் நமக்கு நடந்தாலும் சரி, அதற்கு எல்லாமே நம்மளுடைய வினைகளும் நம்ம செய்கின்ற செயல்கள் தான் காரணமே தவிர, அதற்கான நேரம் வரும்பொழுது அதெல்லாம் கலைஞ்சதுக்கப்புறம் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். உடனே எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு இறைவனை சாடி அந்த குற்றங்களை இறைவன் மீது சுமத்தி நம்ம சபிக்கக்கூடாது. ஊறுகாய் நீங்கள் உண்ணும் உணவிற்கு பொருத்தமாக இருக்க, அவ்வாறு இருந்தால் பல நன்மைகள் ஏற்படும். நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா ஊறுகாய் வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதற்கு தான் பார்த்திங்கன்னா திருமண வைபவங்களை ஊறுகாய் வைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயத்துக்கு வச்சாலுமே அதை சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. பெண்கள் பார்த்திங்கன்னா வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது. மேலும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கடையில் உப்பு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது ஒரு நல்ல செயலாகும். அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கும்போது நம்ம வீட்டை பெருக்கக்கூடாது. அப்படி கூட்டினாலும் குப்பைகளை கொண்டு போய் வெளியே கொட்டினாலும் லட்சுமி கடாசம் நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டில் விளக்குகளை எரிய விட்ட பின்பு நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் லட்சுமி உங்களை விட்டு சென்று விடுவாள் அப்படிங்கிறதும் ஐதீகம். நீங்கள் உணவு உண்ணும் பொழுதும் சரி, உங்கள் கைகளை காயவிடக்கூடாது. அவ்வாறு காயவிட்டால் பார்த்திங்கன்னா சூட்டிற்கு பற்றாக்குறை ஏற்படும். ஒரு நாளும் சரி, ஒரு பொழுதும் உங்களுடைய குறைகளை எண்ணி நீங்கள் கண்கலங்கி அழுகக்கூடாது. நம்மக்கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நம்ம அழுது கொண்டு இருந்தாலே இறையாற்றல் அப்படிங்கிறத நம்ம விட்டு போய்விடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை தெய்வத்துடன் ஒப்படைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தால் அதற்குண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக ஆன்மீக குறிப்புகள். நீங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக அதிகமாக சில தெய்வ வழிபாடுகளை செய்தாலே போதும். முக்கியமாக பெருமானை வழிபடுவதும் மூலமாக நமது வீட்டில் உள்ள அனைத்து விதமான செல்வ செழிப்பு பெற போகும் வாய்ப்பு கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம கோயில்களுக்கு செல்லாமலேயே வீட்டிலையே, அதாவது ஆலயம் மாதிரி வீட்டிலையே வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கூறிய தீப வழிபாட்டு போன்றவற்றை நம்ம செய்து கொள்வது சிறப்பு. வீட்டில் பார்த்திங்கன்னா தினமும் விளக்கெரிய விடுவது, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வரோல் அப்படிங்கிறது, இறையாற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தினமும் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்வது. வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட நம்ம நல்ல முறையில் நடந்து கொண்டாலே அது வீட்டிற்கு சுபத்தை கொண்டு வரும், நன்மைகளை அதிகமாக கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேற்கூறிய பார்த்திங்கன்னா விஷயங்களை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாண்டு வருவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். சில தவறுகளை இந்த விஷயங்களை செய்திருந்தாலுமே அதை திருத்திக் கொள்வது நல்லது. எந்த விஷயமாக இருந்தாலுமே அதில் சரி எது தவறு எது அப்படிங்கிறத நம்ம புரிந்து செயல்படணும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை பின்பற்றுங்க. தவறான விஷயங்களை பின்பற்ற வேண்டாம். அது நமக்கு எதிர்வினைகளை மட்டும்தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மேற்கூறிய விளக்கு முறையையும் ஏற்றி பாருங்கள். இந்த விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது கரிநாளில் நம்ம ஒரு வேளை தான் ஏற்ற போகிறோம். உங்களால் முடிந்த அளவு எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கேற்றுவதற்கு டைம் கிடைக்குதோ அப்போ இந்த விளக்கு ஏற்றி அதற்குண்டான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அந்த ஆசையை முன்வைத்து அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான இந்த முறையான நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதை செய்து பார்க்கலாம். மேலும் இதுபோல் சில ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.